சன் பிக்சர்ஸோட தயாரிப்பில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்திருக்க கூலி படத்தோட 7வது நாள் வசூல் குறித்த தகவல்கள் வெளியாகியிருக்கு. வார நாட்களில் KGF2, பத்தான், ஜவான், பாகுபலி படங்கள் தொடர்ந்து இந்திய அளவில் மிக பெரும் வசூல் வேட்டை நடத்தி 1000 கோடி வசூல் சாதனையை படைச்சது. ஆனால் ரஜினிகாந்த், அமீர்கான், நாகார்ஜுனா, உபேந்திரா, சத்யராஜ், சௌபின் ஷாக்கர், ஸ்ருதிஹாசன் என மல்டி ஸ்டாரர்கள் நடித்து அனிருத் இசையில் வெளியான கூலி திரைப்படம் முதல் 4 நாட்களில் பெரிய அளவுக்கு கல்லா கட்டியதை போல வார நாட்களில் பெரிதாக வசூல் செய்ய முடியாமல் திணறி வருது. கூலி படத்திற்கு சான்றிதழை வாங்கியது தான் இந்த பிரச்சனைக்கு காரணம் என தயாரிப்பு நிறுவனம் உயர்நீதிமன்றத்திலும் மனு அளிச்சிருக்கு. தாங்கள் செய்ய சொன்ன திருத்தங்களை ஏற்க மறுத்த நிலையில தான் சான்றிதழை வாங்கினோம் என தணிக்கை குழு பதில் அளிச்சிருக்கு. வயலன்ஸ் தான் தன்னுடைய ட்ரேட்மார்க் என நினைத்த லோகேஷ் கனகராஜ் கூலி படத்திற்கு சான்றிதழை வந்தாலும் பரவாயில்லை நினைத்து சென்சார் சொன்ன நிபந்தனையை ஏற்கல. கூலி படத்துடைய வசூல் திடீரென குறைய தொடங்கிய நிலையில் பெரிய வசூலை எதிர்பார்த்து பல 100 கோடி முதலீடு போட்ட சன் பிக்சர்ஸ் தற்போது UA சான்றிதழை வாங்க போராடிட்டு வராங்க. 2வது வாரத்தில் குழந்தைகளோட பெற்றோர்கள் படம் பார்க்க வருவதற்கான வேலைகளையும் சன் பிக்சர்ஸ் செஞ்சுட்டு வராங்க. இந்தியாவில் கூலி தமிழ் மட்டும் இல்லாமல் நல்ல வசூலை அள்ளி வருது. தெலுங்கு, இந்தி, மலையாளம் மற்றும் கன்னடம் உள்ளிட்ட மொழிகளில் படம் வெளியானாலும் அந்த மொழியில் பிரபலமான நடிகர்கள் நடித்திருந்தாலும் கூலி படம் வார நாட்களில் மற்ற இடங்களில் ரொம்பவே மோசமான வசூலை மட்டுமே அள்ளி வருது. நேற்று நாடு முழுவதும் ஒட்டுமொத்தமாக வெறும் 6.5 கோடி மட்டுமே வசூல் செய்து இதுவரை இந்தியாவில் கூலி திரைப்படம் 222.5 கோடி வசூலை ஈட்டியிருப்பதா வெப்சைட்டில் சொல்லப்படுது. லியோ திரைப்படம் உலகளவில் 7 நாட்களில் 461 கோடி ரூபாயை வசூலை ஈட்டியிருந்த நிலையில் கூலி திரைப்படம் உலகளவில் இதுவரை 464.5 கோடி ரூபாய் வசூல் ஈட்டியிருப்பதா தகவல்கள் வெளியாயிருக்கு. இந்தியாவை விட ஓவர்சீஸில் கூலி வசூல் அதிக அளவில் வந்திருப்பது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் ஸ்டார் டைமை காட்டுது என்று சொல்லப்படுது. லியோ வசூலே போலி என்றும் லியோ வசூலை பார்த்து கூலி வசூல் போஸ்டர்களை சன் பிக்சர்ஸ் உருவாக்கி ரெக்கார்ட் பேக்கர் என போட்டு வருவதாகவும் இந்த ஆண்டு கேம் சேஞ்சர் முதல் நாளே 186 கோடி வசூல் என போலியா அடித்து போஸ்டர் வெளியிட்டு பின்னர் தயாரிப்பாளர்களே புலம்பிய நிலைதான் உண்மையாக இருக்கும் என்று ஏகப்பட்ட ஃபேக்ட் பாக்ஸ் ஆஃபீஸ் பஞ்சாயத்துகளும் ஓடிக்கொண்டிருக்கு. கூலி படத்தோட ஒரு வார வசூல் அறிவிப்பை சன் பிக்சர்ஸ் இன்று வெளியிடும் என ரசிகர்கள் எதிர்பார்க்குறாங்க. மேலும் ஒட்டுமொத்தமாக கூலி படம் எந்த அளவுக்கு கலெக்ஷனை கொடுக்க போது, கூலி படம் கண்டிப்பாக லாபமான படமாக இருக்குமா இல்லையான்றது உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆனால் அன்அஃபிஷியலாக பல கோடி வசூலாகிறது தான் சொல்லப்படுது.